Hi guys, welcome to Black Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா சப்பாத்தி நூடுல்ஸ். சப்பாத்தி நூடுல்ஸ் தான் இன்னைக்கு செய்ய போறோம். சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுற டிஷ் தான். இப்போ சப்பாத்தி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதே நூடுல்ஸா பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. நான் ஒரு 5 சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், கேரட் ஒரு கேரட், பீன்ஸ் ஒரு 10 பீஸ் பீன்ஸ், குடமிளகா அரை மிளகா, குடமிளகா, கோஸ் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், ஜாஸ் வந்து டொமேட்டோ ஜாஸ், சில்லி ஜாஸ், உப்பு தேவையான அளவு, லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கோசரம் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க. ரோல் பண்ணிக்கிட்டு நைஃப் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சப்பாத்தியை அழகாக மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. நூடுல்ஸ் செய்யறதுக்கான தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 4 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் செய்யலாம், சிக்கன் சப்பாத்தி நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னா, ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து வெஜ்ஜி சப்பாத்தி நூடுல்ஸ் செய்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் லைட்டாக வந்து ரொம்ப வதங்கலாம். லைட்டாக வதங்கணும். கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம். ஆஃப் ஆயில் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். குடமிளகா அது வந்து நம்மளுக்கு லைட்டாக இருந்தாலே போதும். ரொம்ப வந்து அந்த டேஸ்ட் மாறும். கலர் மாறக்கூடாது. வெஜிடபிளோட கலர் அப்படியே இருக்கணும். அது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி நூடுல்ஸை சேர்க்க போகிறோம். இருக்கணும். சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி வந்து சப்பாத்தியில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம இருக்கிற வெஜிடபிளுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அதனால் பார்த்து போடுங்க. சால்ட் போட்டாச்சு. இந்த சமயத்தில் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு கிண்டிடுங்க. கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ சாஸ் chili sauce.
அது எதுக்கு நான் மசாலா கிண்டிட்டு போடுறோம்னா மசாலா கூடயே இதை போட்டோம்னா மசாலா எல்லாம் இதுலேயே இருக்கும், நம்மளுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால மசாலா ஒரு கிண்டிட்டு எப்பயுமே சாஸ் போடுங்க. மசாலாவோட பச்சை வரையில போகணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கிங்க, நல்லா ட்ரையாக ஆகணும். வெஜிடபிள் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாசனையே பக்காவாக இருக்கு, நல்லா பாருங்க, நல்லா கலகலன்னு இருக்கும். நம்மளுக்கு இப்போ சப்பாத்தி வெஜிடபிள் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்கும், கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்தா நிறைய பேர் சப்பாத்தி அவாய்ட் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நூடுல்ஸாக பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதை விட பக்காவான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய்.